பிரிஸ்தி லார்ட். என் பேர் ஞானமேரி. நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முந்தி வந்து எனக்கு ஒரு கை வந்து மரத்து போச்சு. ஒரு இன்னும் கை வந்து மடக்க முடியாமல் இருந்துச்சு. என்னால் வேலை செய்ய கஷ்டமாக இருந்துச்சு. நடக்கக்குள்ளே கூட எனக்கு அப்படியே கீழே விழுற மாதிரி அடிரி அப்படிலாம் இருந்துச்சு. நான் ஒரு கனவு கண்டேன். அதை பற்றி நான் சிஸ்டர் சுமிதா அவங்ககிட்ட நான் சொன்னேன். அவங்க வந்து அந்த கனவு வந்து ஒரு பெரிய சர்ப்பம் வந்து வீட்டு மின்னுக்க அது வந்து தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அது அப்படியே அழுவி போய் அது தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து கீழே விழுந்தா வீடே வீணாக போயிடும். அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அப்போ நான் அதை பற்றி நான் வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து ஜெபம் பண்ண வர சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணக்குள்ளே என்னோடய உடம்பு சுற்றி எனக்கு வந்து என் கூட என் உறவினர்களே எனக்கு வந்து சேவனை செஞ்சு போட்டு வச்சுருந்தாங்க. உடம்பெல்லாம் அப்படியே கட்டுகள் மாதிரி வேலியால் அது கட்டப்பட்டு இருந்தது. அந்த ஜெபம் பண்ண எனக்கு வந்து அதெல்லாம் ஆண்டவர் வந்து ரிலீஸாக எனக்கு ஒன்றா எனக்கு ஒரு கட்டுகளாக எனக்கு வந்து ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு கட்டுகளாக எனக்கு வந்து உடைச்சி போட்டார். அந்த கட்டுகளெல்லாம் உடைக்க அப்படியே எனக்கு வந்து இடது கால் வந்து சரியான வலியாக இருந்துச்சு. பாதம் சரியான வலியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஜெபம் முடிஞ்சவொன்னே அந்த வலியெல்லாம் போயிடுச்சு. அந்த ஜெப நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஆண்டவர் அந்த ஒரு மாதிரி பனித்துளி மாதிரி பரலோகத்திலேருந்து வர பனித்துளியாக அப்படியே வந்து என் மேலே அப்படியே ஆண்டவர் மழையாக என்ன மேலே பொழிஞ்சார் ஆண்டவர். என் உடம்பெல்லாம் நடுங்குனுச்சு. அந்த ஆண்டவர் அப்படியே என்னோடய கட்டுகள் எல்லாம் ஒன்றா உடச்சி எல்லாம் எடுத்து போட்டு இப்போ நான் ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு உடம்பு நல்லா இருக்குது. ஆண்டவர் கோடான கோடி நன்றி.